மேகதாது அணை மட்டும் இல்லை, காவேரி தலக்காவேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காவேரி நுழையறதுக்குள்ளேயே அவங்க நிறைய அணைகள் ஆல்ரெடி கட்டி வச்சிருக்காங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டேங்க் ரிசர்வாயர்ஸு, அவங்களோட தண்ணி நிறைய தேக்கி வைக்கிறதுக்காக நிறைய சேமிப்பு திட்டங்களை அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மேட்டூர் அணையிலேருந்து நம்ம கிடைக்க வேண்டிய தண்ணி கிடைக்கல. கடைசி 50 வருஷத்துல இந்த வருஷம் தான் பருவமழை காரணமாகவோ நம்மளோட பக்கத்து மாநிலத்தோட அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் 32 டிஎம்சி கிடைக்க வேண்டிய தண்ணியே 4 டிஎம்சியா 5 டிஎம்சியா 7 டிஎம்சியா கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப அது குறைஞ்சி இப்ப ஒரு வருஷம் சரியான மழை இல்லாதப்ப 32 டிஎம்சில 0.70 டிஎம்சி தான் இந்த வருஷம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 100ல 10% கூட இல்லாத தண்ணி தான் கிடைச்சிருக்கு. இதை நம்பி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் விவசாயிங்க இருக்காங்க. நம்ம டெல்டா ரீஜியனை ஐயா விவசாயியா இருக்க பட்சத்துல தான் அவர் வந்துட்டு அதை வந்து ஒரு வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிச்சாரு. இதை யாருமே செஞ்சு தரல, ஆனா ஐயா செஞ்சு கொடுத்தாரு. அவர் அப்படி வேற எந்த தொழிற்சாலையும் அங்க தொடங்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து முழுக்க விவசாயத்தையும் விவசாய சார்ந்த தொழில்கள் மட்டும்தான் செய்யணும்னு ஒரு இதை கொண்டு வந்தாரு. இப்ப நீங்க தான் நமக்கு சேர வேண்டிய உரிமையே கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப கர்நாடகா நமக்கு தண்ணி தரலன்னா இவங்க இதை வந்து சட்ட ரீதியா தான் அணுகணுமே தவிர நேர்ல போய் பேசி சமரசம் பண்றதுங்கிறது நம்ம எந்த ரீதியில கொண்டு போக முடியும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா முதலமைச்சருமே இதை சட்ட ரீதியா தான் அணுகியிருக்காங்க. 2002ல ஜெயலலிதா அம்மா தான் காவேரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பை வாங்கி நமக்கு 42 டிஎம்சிக்கு வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2002ல நமக்கு வந்து தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதை திரும்ப 2013ல ரிவைஸ் பண்ணி நமக்கு வந்து 32 டிஎம்சி தண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்ப அந்த 32 டிஎம்சி கூட நமக்கு அதிகபட்சமா கிடைச்சதே நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில தான். அப்படி வந்து 7.5 டிஎம்சி தண்ணி கிடைச்சு 22,000 கோடி வந்து நம்ம விவசாய கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கோம். அப்ப என்ன மேகதாது அணையும் கட்டி அங்கேயும் நீர் தேக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு இப்ப கிடைச்சிருக்க 0.70 டிஎம்சி தண்ணி கூட கிடைக்காது. இதனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா குறுப்பயிர் வந்து கிட்டத்தட்ட 10ல் 1 பங்கு தான் இந்த தடவை வந்து சாகுபடி செஞ்சிருக்காங்க. சர்க்கரை 1 கிலோக்கு 7 ரூபா அதிகமாக இருக்கு. அதாவது 15% இந்த ஒரு மாசத்துல மட்டும் எப்பயுமே 1 ரூபா 2 ரூபான்னு ஏத்துவாங்க. ஆனா இப்ப ஒரே இதா 7 ரூபா சர்க்கரை 1 கிலோக்கு ஏத்திருக்காங்க. இப்ப சர்க்கரைங்கிறது மூலதன பொருள். அதே போல அரிசி 1 கிலோக்கு 15 ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு. அரிசிங்கிறது மூலதன பொருள். இப்ப இது எல்லாமே இதுல இருந்து என்ன செய்யக்கூடிய எல்லா பொருள்களோட விலை ஏறும். ஏன்னா இப்ப நமக்கு அரிசி சர்க்கரை அது மட்டும் இல்லாம மின்சாரத்தோட விலையும் ஏத்திருக்காங்க. மூலப்பொருள்கள் விலை ஏற நம்ம வந்து செய்யற மாச செலவு வந்து அதிகமாகிட்டே போகும். முன்ன ஒரு மீல்ஸ் வந்து 100 ரூபா இருந்துச்சுன்னா இப்ப மீல்ஸோட விலை 120 ரூபா 130 ரூபாய் ஆகும். நம்மளோட தினசரி செலவு அதிகமாகிட்டே போகும். அதாவது இது வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருந்த அந்த 7.5 டிஎம்சி தண்ணியவாது அதை வந்து கண்டிப்பா நம்ம வாங்கணும். அதை வந்து இது சட்ட போராட்டம் தான் ஒரு நிரந்தர தீர்வா கொண்டு வந்து இங்க இருக்க விவசாயிங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் இது ஒரு நிரந்தர தீர்வா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் வந்து ஒரு நல் விளைவை உண்டாக்கும் அப்படின்னு நான் நம்புறோம்.